ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து vlog டே 29. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மொபைலும் வந்து காலையிலேயே வந்து சேலுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து கொண்டு போய் காட்டியிருந்தேன். 2 பேரும் வந்து பார்த்துட்டு இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 திரும்ப கொடுத்துட்டாங்க. ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இவ்வளோ நேரம் பார்த்துருந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வந்து இன்றைக்கி சேலுக்கு வந்தது. அதனால் நான் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன் லேப்டாப்பு. கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு. ஸோ வந்து நாய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கப்புறம் காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மணி கரெக்டாக சாயங்காலம் 6 மணி. ஸோ மார்னிங் அந்த மொபைல் ஃபோனை இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து லேப்டாப் அங்கே போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். காக்கா மேலேருந்து பார்த்துட்டே இருக்கும். நான் கரெக்டாக சாப்பாடு வச்சோன்னே அந்த மரத்துலேருந்து காக்கா வந்து வர ஆரம்பிச்சிடும். சன்செட் ஆகிறத அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த செல்லர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து 6 மணி 6:30ன்னு சொல்லிட்டு கடைசியில் 7 மணிக்கு 7:30க்கெலாம் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து இன்றைக்கி 7:30க்கு போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிருந்தேன். இன்னைக்கு வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ரைஸும் அப்புறம் வந்து மீன் குழம்பும் தான். ஸோ ஒருவேளை இந்த மினி லேப்டாப் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது ZT Air அப்படிங்கிற ஒரு பிராண்டுடைய லேப்டாப்பு. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 16,000 வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த லேப்டாப்பை எவ்வளோ ரூபாய் வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு மினி லேப்டாப் தான். ஒரு 2GB ரேமும் அப்புறம் 32GB இன்டர்னல் மெமரி இருக்கக்கூடிய ஒரு க்ரோம் புக் மாதிரி மாடல் தான். ஆனால் இது வந்து Windows 10 வந்து ஆப்ரேட் ஆகுது. பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. பேக்கில் எங்கேயுமே வந்து ஓப்பன் பண்ண எந்த இதுவுமே இல்லை. அதில் இந்த வாரண்டி ஸ்டிக்கர் கூட அவங்க பிரிக்கல. ஸோ வந்து நான் இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா இந்த ட்ராக் பேட் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. இனி இது ஓப்பன் பண்ணி இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சார்ஜ் போட்டு பார்த்தா வந்து சார்ஜ் வந்து ஆகலை. ஸோ வந்து நீ கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். சார்ஜ் போடுறதுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 வாட் 3 ஆம்பியர் இது வேணும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு செயின் வந்து இன்றைக்கி வந்து வந்திருந்தது. இதை நான் ஏற்கனவே வந்து இன்னொரு ஆப்பில் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் அதில் வந்து ரேட் அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் அமேசானில் தேடும்போது இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருந்து 925 ஸ்டெர்லிங் சில்வர்ன்ட்டு. சரி நம்ம கழுத்துக்கு கரெக்டாக இருந்துட்டு வாங்கியிருந்தேன். வாங்கி போட்டு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க. 18 இன்ச்சஸ் வந்து வருதுலேருந்து. ஆனால் கழுத்தை ஒட்டி வந்தது. எங்கள் அக்கா பையனுக்கு போட்டு பார்த்தா அவனுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப ஒட்டி வந்தது. இப்போ 2-3 தடவை ஃபோட்டோஸில் போட்டு பார்த்தேன். கழுத்து ரொம்ப ஒட்டி வருது. ஆனால் இது வந்து கரெக்டாக ட்ரெஸ் பண்ணால் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் கழுத்து ஒட்டி போடுற அளவு பெருசாக பிடிக்கல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனி பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ போட்டு பார்த்தேன் இன்றைக்கி அவ்வளோதான். ஆனால் இந்த செயினை வந்து திரும்ப கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த செயினை ரொம்ப பிடிச்சதான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் இன்னும் திரும்ப கொடுக்க மாட்டேன். இது யாருக்காவது யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த விளாக் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.